எதிர்நீச்சல் சீரியல் இரண்டாம் பாகம் வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி இயக்குனர் ஒரு செம்ம அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி சமீபத்தில் இயக்குனர் ரகசியமாக வெளியிட்டிருந்த தகவல் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். எதிர்நீச்சல் சீரியல் முடியறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இயக்குனர் திருமுருகன் புது சீரியல் அப்படிங்கிறது வர இருக்குது சன் டிவியில். ஸோ அதுக்கு மத்தியில் திருச்செல்வம் அப்படிங்கிற இவரோட சீரியல் சன் டிவியில் ஒரு செம்ம கிரேஸான இந்த ரெண்டு டிரெக்டரும் சன் டிவியில் நல்ல பேர் வாங்கின ஒரு டிரெக்டர். இப்போ திருச்செல்வம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எதிர்நீச்சல் அவருடைய படைப்பு. ஸோ இந்த சீரியல் இப்போ விரைவில் முடிவடைய போகுது. இந்த மாதம் ஜூன் 8ஆம் தேதி அப்படிங்கிற அந்த தகவலானது சமூக வலைதளங்கள் எல்லாம் வைரல் ஆனிச்சு. நிறைய ரசிகர்கள் சோகத்தில் இருக்காங்க. இதுக்கு மத்தியில் இந்த சீரியல் இரண்டாம் பாகம் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விருந்தா ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ரசிகர்கள் எல்லாம் பெரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க ரெண்டாவது பாகம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மத்தியில் இயக்குனரோட சமீபத்தில் கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூ இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியல் எங்களுக்கு சக்ஸஸ் இந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ கொண்டு வரும்பொழுது ஏதோ ஒரு அளவுக்கு போகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த அளவுக்கு மேசிவ் ஹிட் ஆனதுக்கு ஒரு பெரும் காரணம் சன் டிவி, இன்னொரு பக்கம் கதைக்களம், இது ரெண்டும் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு மத்தியில் அவர் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டி ஒலி சீரியலோட இரண்டாம் பாகத்துக்கும் என்கிட்ட கதை இருக்குது. ஸோ சன் டிவி அலோடு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ரெண்டாவது பாகத்தை மெட்டி ஒலி சீரியலை கொண்டு வரதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ அதில் நடித்த நடிகர்களும் பெரும் ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இயக்குனர் திருச்செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. பட் இந்த இயக்குனர் திருச்செல்வம் திருமுருகனோட கைகோர்த்து இந்த ஒரு சீரியலை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன தகவல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு மத்தியில் தான் இப்போ எதிர்நீச்சல் சீரியல் ஒரு நிறைவு பகுதியை வருது அப்படிங்கும் பொழுது சன் டிவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. காரணம், இயக்குனர் திருமுருகனுடைய அந்த புதிய சீரியலானது இன்னும் திரைக்கு வரவே இல்லை. ஸோ அதுக்கு மத்தியில் இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஒரு நல்ல சீரியல், அதாவது மெட்டி ஒலி இரண்டாம் பாகத்தை ஸோ கண்டிப்பாக திருமுருகன் இணைஞ்சார் அப்படின்னா வேறு லெவல் ஆகும். ஸோ நிறைய ஸ்பாட்ஸு, நிறைய ஸ்டோரி வளவலன்னு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் திருமுருகனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக செம்மையாக ரீச் ஆகும். இவங்க ரெண்டு பேரோட அந்த பேர் அப்படிங்கிறது சீரியலில் செம்ம ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ அதுக்கு மத்தியில் மெட்டி ஒலி இரண்டாம் பாகத்துக்கான கதைக்களமும் இயக்குனர் திருச்செல்வம் அவர்கள்கிட்ட கையில் இருக்கிறதாகவும், ஸோ எதிர்நீச்சல் சீரியலோட இரண்டாம் பாகமும் அவர்கிட்ட கையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு சன் டிவியோட டைம் ஸ்லாட்டு, சன் டிவி எப்படி ஒத்துக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வரக்கூடிய நாட்களில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சன் டிவி கொடுக்குற அப்டேட்டை பொறுத்து தான் இருக்குது. சன் டிவி இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிக விரைவில் எதிர்நீச்சல் சீரியலை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி உங்களுடைய வேல்யூபிளான கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.